வாசிக்கலாம் வாங்க. இணைச்சட்டம் அதிகாரம் 1. யோர்தானுக்கு அப்பால் பாரானுக்கும் தோப்பேல், லாபான், அட்சரோத்து, திசகாபு ஆகியவற்றுக்கும் இடையே சூபுக்கும் கிழக்கே அமைந்த அராபா பாலை நிலத்தில் இஸ்ரவேலர் அனைவருக்கும் மோசே உரைத்த வார்த்தைகள் இவையே. காதேசு பர்னேயா என்ற அந்த இடம் ஓரேபிலிருந்து சேயீர் மலை வழியாக 11 நாள் பயணத் தொலையில் இருந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கென ஆண்டவர் கட்டளையிட்ட யாவற்றையும் 40வது ஆண்டின் 11ஆம் திங்கள் முதல் நாளன்று மோசே அவர்களுக்கு உரைத்தார். எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனையும், எதிரேயி அருகே அசித்தரோத்தில் வாழ்ந்த பாசானின் அரசன் ஓகையும் முறியடித்த பின்னர் யோர்தானுக்கு அப்பால் மோவாபு நாட்டில் பின்வரும் இந்த சட்டங்களை மோசே எடுத்துரைத்தார். அவர் கூறியது: ஆண்டவராகிய நம் கடவுள் ஓரேபில் நமக்கு உரைத்தது: இந்த மலைப்பகுதியில் நீங்கள் நெடுநாள் தங்கிவிட்டீர்கள். புறப்படுங்கள், எமோரியரின் மலைப்பகுதி நோக்கி பயணமாக்குங்கள். சமவெளியிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்கிலும் நெகேபிலும் கடற்கரையோரங்களிலும் வாழும் எல்லா மக்களிடமும் செல்லுங்கள். கானானிய நாட்டுக்கும் லெபனோனுக்கும் யூப்ரத்தீசு பேராறு வரைக்கும் செல்லுங்கள். இதோ அந்த நாட்டை உங்கள் முன் வைத்துள்ளேன். ஆண்டவர் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் வழிமரபினருக்கும் கொடுப்பதாக ஆணையிட்டு கூறியபடி நீங்கள் போய் அந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு கூறியது: என்னால் தனியாளாக உங்களை தாங்க முடியாது. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை பலுகச் செய்துள்ளார். இதோ இப்பொழுது நீங்கள் விண்மீன்களைப் போல் பெருந்திரளாய் உள்ளீர்கள். உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருகச் செய்வாராக. வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உங்கள் பழுவையும் துன்பத்தையும் வழக்குகளையும் என்னால் தனியாளாக தாங்க முடியுமா? ஒவ்வொரு குலத்திலும் ஞானமும் அறிவாற்றலும் நற்பெயரும் கொண்டவர்களை தேர்வு செய்யுங்கள். நான் அவர்களை உங்களுக்கு தலைவர்களாக ஏற்படுத்துவேன். நீங்களும் எனக்கு மறுமொழியாக, செய்ய வேண்டியது குறித்து நீர் சொன்னது நன்று என்றீர்கள். எனவே ஞானமும் நற்பெயரும் கொண்ட உங்கள் குலத் தலைவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன். அவர்களை 1000 தலைவராக, 100 தலைவராக, 50 தலைவராக, 10 தலைவராக மற்றும் உங்கள் ஒவ்வொரு குலத்தின் அலுவலர்களாக ஏற்படுத்தினேன். மேலும் உங்கள் நீதி தலைவர்களுக்கு நான் கட்டளையிட்டு, உங்கள் சகோதரர்களின் வழக்குகளை கேளுங்கள். ஒருவனுக்கும் அவன் சகோதரனுக்கும் இடையே அல்லது அவனோடு தங்கும் அந்நியனுக்கும் இடையே நீதியின்படி தீர்ப்பிடுங்கள். விருப்பு வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள். உயர்ந்தோனுக்கும் தாழ்ந்தோனுக்கும் ஒன்று போல் செவி கொடுங்கள். எந்த மனிதனுக்கும் அஞ்ச வேண்டாம். ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது. உங்களால் தீர்க்க இயலாததை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் வழக்கை கேட்பேன் என்றேன். இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் அந்நேரத்தில் நான் உங்களுக்கு கட்டளையாக கூறினேன். பின்னர் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருந்தபடி நாம் ஓரேபை விட்டு புறப்பட்டு, நீங்களே கண்டு அஞ்சிய பெரும் பாலை நிலம் முழுவதும் எமோரியரின் மலைப்பாதை வழி நடந்து காதேசு பர்னேயாவுக்கு வந்து சேர்ந்தோம். அங்கு நான் உங்களை நோக்கி, நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருக்கும் எமோரியரின் மலை நாட்டுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். இதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தந்துள்ள நாட்டை பாருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையருக்கு அளித்த வாக்கிற்கிணங்க நீங்கள் போய் அதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். அஞ்ச வேண்டாம், கலக்கமுற வேண்டாம் என்றேன்.
அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடம் வந்து, நமக்கு முன் ஆள்களை அனுப்புவோம், அவர்கள் நமக்காக அந்த நாட்டை ஆய்ந்து பார்ப்பார்கள், நாம் அதனுள் செல்ல வேண்டிய பாதையை பற்றியும் நாம் செல்ல வேண்டிய நகர்களை குறித்தும் அவர்கள் செய்தியுடன் நம்மிடம் திரும்புவார்கள் என்றீர்கள். அது நல்லதாக எனக்கு தோன்றியது. உங்களிலிருந்து குலத்துக்கு ஒருவராக 12 தேர்ந்தெடுத்தேன். அவர்கள் புறப்பட்டு மலையில் ஏறி எசுக்கோல் பள்ளத்தாக்கு வரை சென்று அதை உளவு பார்த்தனர். மேலும் அவர்கள் அந்த நாட்டின் கனிகளில் சிலவற்றை பறித்து நம்மிடம் கொணர்ந்து, நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருப்பது நல்ல நாடு என்று நமக்கு செய்தி சொன்னார்கள். ஆயினும் நீங்கள் முன்னேறிச் செல்ல மறுத்தீர்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். உங்கள் கூடாரங்களில் நீங்கள் முறுமுறுத்து, ஆண்டவர் நம்மை வெறுத்ததால் நம்மை அழிக்கும்படி எமோரியரிடம் கையளிப்பதற்காக எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வரச் செய்துள்ளார். நாம் எங்கே போவது? நம்மை விட வலிமையிலும் உயரத்திலும் மிகுந்த மக்களையும் அவர்களுடைய வானளாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் மற்றும் ஏனாக்கின் புதல்வர்களையும் அங்கு கண்டோம் என்று சொல்லி நம் சகோதரர்கள் நம் உள்ளங்களை கலங்கடித்தார்களே என்று கூறினீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கலக்கமுற வேண்டாம், அவர்களுக்கு அஞ்சவும் வேண்டாம். உங்களுக்கு முன்னே செல்கின்ற உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் காண எகிப்தில் எல்லாவற்றிலும் அவர் செய்தது போலவே இப்பொழுதும் உங்களுக்காக போர் புரிவார். பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கிச் செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே. ஆயினும் இவற்றுக்கு பின்னும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் உறுதியுடன் பற்றிக் கொள்ளவில்லை. பாளையம் இறங்கத்தக்க இடத்தை உங்களுக்காக தேடவும் நீங்கள் செல்ல வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் நெருப்பிலும் பகலில் மேகத்திலும் உங்கள் முன் அவர் நடந்து சென்றாரே. ஆகையால் உங்கள் முறையீட்டு குரலை கேட்டு கடுஞ்சினமுற்று ஆண்டவர் ஆணையிட்டு கூறியதாவது, உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நல்ல நாட்டை இந்த கெட்ட தலைமுறையின் மனிதருள் எவனும் காணப்போவதில்லை. எப்புன்னேயின் மகனாகிய காலேபு மட்டும் அதை காண்பான். அவன் நடந்து வந்த நாட்டை அவனுக்கும் அவன் புதல்வருக்கும் நான் கொடுப்பேன். ஏனெனில் அவன் ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினான். அன்றியும் உங்கள் பொருட்டு ஆண்டவர் என் மீதும் சினம் கொண்டு, நீயும் அங்கு போக மாட்டாய், நூனின் மகனும் உன் ஊழியனுமாகிய யோசுவா அங்கு செல்வான். நீ அவனை உறுதிப்படுத்து, ஏனெனில் அவன் இஸ்ரவேல் அதை உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்வான். இவர்கள் கடத்திச் செல்லப்படுவர் என்று நீங்கள் குறிப்பிட்ட உங்கள் சிறுவரும் இன்று வரை நன்மை தீமை பற்றிய அறிவற்ற உங்கள் புதல்வரும் அதனுள் செல்வர். அவர்களுக்கே அதை நான் கொடுப்பேன். அவர்கள் அதை உரிமையாக்கிக் கொள்வார்கள். நீங்களோ புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழியே பாலை நிலத்துக்கு பயணமாகுங்கள் என்றார். உடனே நீங்கள் எனக்கு மறுமொழியாக, நாங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம், நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாங்கள் போய் போர் புரிவோம் என்றீர்கள். பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும் போர்க்கோலம் பூண்டீர்கள். மலை மீது ஏறி போவது எளிது என்றும் எண்ணினீர்கள். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம், நீங்கள் போக வேண்டாம், போர் புரியவும் வேண்டாம், உங்கள் பகைவர் உங்களை முறியடிப்பர், ஏனெனில் நான் உங்கள் நடுவே இருக்க மாட்டேன் என்று அவர்களுக்குச் சொல் என்றார். நானும் உங்களுக்கு அதையே சொன்னேன். நீங்களோ கேட்கவில்லை. மாறாக நீங்கள் செருக்குற்று ஆண்டவரின் வாக்கை மீறி மலை மீது ஏறினீர்கள். அந்த மலைப்பகுதி வாழ் எமோரியர் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு தேனீக்கள் போல் உங்களை துரத்தி அடித்தனர். சேயீர் தொடங்கி ஓர்மா வரையிலும் உங்களை முறியடித்தனர். அப்பொழுது நீங்கள் திரும்பி வந்து
ஆண்டவர் முன் அழுதீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்கள் குரலை கேட்கவில்லை, உங்களுக்கு செவிசாய்க்கவும் இல்லை. இவ்வாறு நீங்கள் வெகு நாள்கள் காதேசில் தங்க நேர்ந்தது. இணைச்சட்டம் அதிகாரம் 2. பின்னர் ஆண்டவர் எனக்கு சொல்லியபடி நாங்கள் புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழியாக பாலை நிலத்தில் பயணம் செய்து பல நாள்கள் சேயீர் மலை நாட்டை சுற்றித் திரிந்தோம். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் உரைத்தது, நீங்கள் நெடுங்காலமாக இந்த மலைப்பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளீர்கள். இப்போது வடக்கு நோக்கி செல்லுங்கள். மேலும் மக்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது, சேயீர் வாழ் ஏசாவின் புதல்வராகிய உங்கள் சகோதரர்களுடைய எல்லையை கடக்கப் போகின்றீர்கள். அவர்கள் உங்களுக்கு அஞ்சுவார்கள். எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடு தகராறு செய்ய வேண்டாம். ஏனெனில் அவர்களுடைய நாட்டில் ஓரடி நிலம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏனெனில் ஏசாவுக்கு சேயீர் மலை நாட்டை உடமையாக கொடுத்துள்ளேன். நீங்கள் அவர்களிடமிருந்து விலைக்கு உணவு வாங்கி உண்பீர்கள். அவ்வாறே நீங்கள் அவர்களிடமிருந்து விலைக்கு தண்ணீர் வாங்கி குடிப்பீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் செய்த அனைத்திலும் உங்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார். இப்பெரும் பாலை நிலம் வழியாக நீங்கள் நடந்து வந்திருப்பதை அவர் அறிவார். இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்துள்ளார். உங்களுக்கு எதுவுமே குறைவுபடவில்லை. அதன் பிறகு நாம் சேயீர் வாழ் நம் சகோதரராகிய ஏசாவின் மக்களிடமிருந்து புறப்பட்டு அராபா வழியாய் ஏலாத்துக்கும் எட்சியோன் கெபேருக்கும் சென்றோம். மீண்டும் புறப்பட்டு மோவாபு பாலை நிலம் வழியாக சென்றோம். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம், நீ மோவாபை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு. ஏனெனில் அவர்களது நாட்டை உனக்கு உடமையாக கொடுக்க மாட்டேன். மாறாக ஆர்பகுதிகளை லோத்தின் புதல்வருக்கு உடமையாக கொடுத்துள்ளேன். முற்காலத்தில் ஏமியர் அங்கு குடியிருந்தனர். அம்மக்கள் ஏனாக்கியர் போன்று வலிமை மிக்கவர்கள், நெடியதாய் வளர்ந்தவர்கள், எண்ணிக்கையில் மிகுதி உடையவர்கள். அவர்கள் ஏனாக்கியர் போல் அரக்கர்கள் என கருதப்பட்டனர். மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று அழைக்கின்றனர். முற்காலத்தில் ஓரியர் சேயீரில் குடியிருந்தனர். ஆண்டவர் தங்களுக்கு உடமையாக கொடுத்த நாட்டில் இஸ்ரேல் செய்தது போல் ஏசாவின் மக்களும் ஓரியரை தங்கள் முன் நின்று வெளியேற்றி அழித்து அவர்களிடத்தில் குடியேறினர். இப்பொழுது எழுந்து செரேது ஓடையை கடந்து செல்லுங்கள் என்றார். நாமும் செரேது ஓடையை கடந்து சென்றோம். நாம் காதேசு பர்னேயாவின் நின்று புறப்பட்டு செரேது ஓடையை கடப்பதற்கு ஆன காலம் 38 ஆண்டுகள். அதற்குள் அந்த தலைமுறையின் போர் வீரர் அனைவரும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியபடியே பாளையத்து நின்று அடியோடு அழிந்தொழிந்தனர். உண்மையாகவே அவர்கள் அனைவரும் அடியோடு அழிந்தொழியும் வரை ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராய் இருந்தது. மக்களுள் போர் வீரராயிருந்த எல்லோரும் முற்றிலும் இறந்தனர். பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது, இன்று நீ ஆர் நகரத்தை தாண்டி மோவாபின் எல்லையை கடந்து செல்வாய். அப்பொழுது அம்மோனின் புதல்வரை நெருங்கி வருவாய். நீ அவர்களை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு. ஏனெனில் அம்மோனியரின் நாட்டை உனக்கு உடமையாக கொடுக்க மாட்டேன். மாறாக அதை லோத்தின் புதல்வருக்கு உடமையாக கொடுத்துள்ளேன். ஏனெனில் அதுவும் அரக்கர்களின் நிலம் என கருதப்பட்டது. முற்காலத்தில் அங்கு அரக்கர்கள் குடியிருந்தனர். அம்மோனியர் அவர்களை சம்சுமியர் என்று அழைக்கின்றனர். அம்மக்கள் ஏனாக்கியர் போன்று வலிமை மிக்கவர்கள், நெடியதாய் வளர்ந்தவர்கள், எண்ணிக்கையில் மிகுந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை அம்மோனியர் முன்னிலையில் அழித்தார். அம்மோனியரும் அவர்களை வெளியேற்றி தங்கள் முன்னின்று அழித்து அவர்களது இடத்தில் குடியேறினர்.
இது ஆண்டவர் சேயீர் வாழ் ஏசாவின் மக்களுக்கு செய்ததற்கு ஒப்பாகும். ஆண்டவர் ஓரியரை அழித்தார். ஏசாவின் மக்கள் ஓரியரை வெளியேற்றிவிட்டு அவர்களிடத்தில் இன்று வரை வாழ்கின்றனர். அதுபோல் கட்சேரிம் தொடங்கி ஆசா வரை வாழ்ந்த அவ்வியரை கப்தோரிலிருந்து வந்த கப்தோரியர் அழித்து அவர்களிடத்தில் குடியேறினர். இப்பொழுது எழுந்து பயணமாகுங்கள், அர்னோன் ஓடையை கடந்து செல்லுங்கள். இதோ எமோரியனும் எஸ்போனின் அரசனுமாகிய சீகோனையும் அவனது நாட்டையும் உங்களிடம் கையளித்துள்ளேன். அதை உடைமையாக்கிக் கொள்ளுமாறு அவனோடு போரிடுங்கள். உன்னை பற்றிய திகிலும் அச்சமும் வானத்தின் கீழ் உள்ள எல்லா மக்களினங்கள் மீதும் உண்டாகுமாறு என்று செய்வேன். அவர்கள் உன்னை பற்றி கேள்வியுற்று நடுங்கி உன் பொருட்டு பதைபதைப்பர். அப்பொழுது நான் கெதமோத்து பாலை நிலத்திலிருந்து எஸ்போனின் மன்னனாகிய சீகோனிடம் தூதரை அனுப்பி நல்லுறவு செய்தியுடன் சொன்னது: நாங்கள் உமது நாட்டின் நெடுஞ்சாலை வழியே கடந்து செல்ல அனுமதி கொடும். வலமோ இடமோ திரும்பாமல் நெடுஞ்சாலையில் மட்டும் நாங்கள் செல்வோம். நீர் எமக்கு உணவை விலைக்கு தாரும், நாங்கள் உண்போம். எமக்கு நீரை விலைக்கு தாரும், நாங்கள் பருகுவோம். நாங்கள் கால்நடையாய் கடந்து போக மட்டும் அனுமதி கொடும். சேயீர் வாழ் ஏசாவின் மக்களும் ஆர் நகர் வாழ் மோவாபியரும் எமக்கு அனுமதி கொடுத்தது போல் யோர்தானை கடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க இருக்கிற நாட்டில் சேர்வதற்கு அனுமதி கொடும். ஆனால் எஸ்போனின் மன்னன் சீகோன் தன் நாட்டின் வழியே கடந்து செல்ல நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. இன்றும் இருப்பது போல் அவனை உங்கள் கையில் ஒப்படைக்கும் பொருட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவன் மனத்தை கடினப்படுத்தியிருந்தார், அவன் இதயத்தையும் கல்லாக்கியிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம், இதோ சீகோனையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன். அவனது நாட்டை உடைமையாக்கிக் கொள்ளுமாறு அதை கைப்பற்ற தொடங்கு என்றார். சீகோன் தம் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு யாகசுவில் போரிட புறப்பட்டு வந்தான். நம் கடவுளாகிய ஆண்டவர் அவனை நம் கையில் ஒப்படைத்தார். நாம் அவனையும் அவன் புதல்வரையும் அவன் குடிமக்கள் அனைவரையும் முறியடித்தோம். அச்சமயம் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றி அங்கிருந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எவரையுமே தப்பவிடாமல் அழித்தொழித்தோம். கால்நடைகளையும் நாம் பிடித்த நகர்களின் கொள்ளை பொருள்களையும் நமக்கென சூறையாடினோம். அர்னோன் ஓடையின் ஓரத்தில் உள்ள அரோயேரும் ஓடையை ஒட்டியுள்ள நகர் தொடங்கி கிளையாது வரைக்கும் நம்மை எதிர்க்கக்கூடிய அரண்சூழ் நகர் எதுவுமே இருந்ததில்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாவற்றையும் நம் கையில் ஒப்படைத்தார். ஆனால் நம் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட இடங்கள் அனைத்தையும், அம்மோனியரின் நாட்டையும், யாபோக்கு ஓடை கரையிலுள்ள ஊர்களையும், மலைநாட்டு நகர்களையும் நீங்கள் அணுகவில்லை.